ஆண்டவருக்கு மகிமை. ஒரு வயதான பிரசங்கியார் ஆண்டவருக்காக 50 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து ஆண்டவருக்காக தீவிரமாகவும் உண்மையாகவும் இந்த திருவசனத்தை பிரசங்கித்தவர். அவருடைய இறுதி நாட்களிலே அவருடைய அனுபவம் அநேக இளம் ஊழியர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்ற விதத்தில் அவரை ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அதை பேட்டி எடுத்து ஒளிபரப்பாகலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவரை நோக்கி வந்த கேள்விகளிலே ஒன்று, அதை நான் பார்க்க நேரிட்டது, அதை நான் உங்களுக்கு ஒரு காரியமாக சொல்கிறேன். அவரை பார்த்து கேட்குறாரு அந்த இன்டர்வியூ பண்ணுற நபர், நீங்கள் 23 வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு 88 வயது ஆகுது, 88. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய பணியிலே இருக்கிறீர்கள். இன்றைக்கும் நீங்கள் அதே விதமாக ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு அந்த ஊழியர்கிட்ட கேட்கும் பொழுது சிறிதும் யோசிக்காம அந்த ஊழியர் சொன்ன பதில் நோ அப்படின்னு. ஒரு வாரியாக பார்க்குற எனக்கும் கேள்வியை கேட்ட அந்த இளைஞனுக்கும் ஒரு பெரிய ஷாக் தான். ஆனால் அவர் தொடர்ச்சியாக என்ன பேச ஆரம்பித்தார் தெரியுமா? நோ, சின்ன வயசில் நான் அவரை விசுவாசித்தேன், இப்பொழுது நான் அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இது ஆழமாக நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு பதில். ஒருவேளை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக மனம் திரும்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அதே விசுவாசத்திலே நம்ம வாழ்கிறோமா அப்படி யோசிச்சு பார்க்கணும். அது எப்படின்னா, நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு உதாரணத்தின் வாயிலாக இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, யாரோ ஒருவர் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள், சுவிசேஷத்தை. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க துவங்கினேன். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் யார், என் விசுவாசத்தை யார் மீது வைத்திருக்கிறேன் அப்படின்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே வெறும் நம்பிக்கையிலே ஓடல, நான் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னொரு உதாரண வாயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அம்மா நான் பிறந்த பிற்பாடு அப்பா அப்படின்னு என்னுடைய அப்பாவை பார்த்து கூப்பிட சொன்னாங்க. நான் கூப்பிட்டேன். 1 வயது, 2 வயது, 3 வயது, நீங்களும் அப்படி கூப்பிட்டுருப்பீங்க. நமக்கெல்லாம் நம்ம அம்மா ஒருவரை கையை கட்டி இவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவனை அப்பான்னு கூப்பிட்டோம். ஆனால் இன்று எனக்கு 37 வயது ஆகிறது. இன்றைக்கு நான் என் அப்பா நடராஜன் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். 1 வயது, 2 வயது, 3 வயது, 5 வயது, 6 வயது அந்த வயதுகளில் அவர் என் அப்பா அப்படின்னு அம்மா சொன்னதுனால நம்பினேன். இன்றைக்கு நான் அறிந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய குணாதிசயங்களை நான் அனுபவிக்கிறேன். எனக்குள்ளே அவருடைய சாரம் இருப்பதை நான் உணர்கிறேன். அவரை போலவே சிந்திக்கிறேன், அவரை போலவே பேசினேன், அவரை போலவே நடந்துக்கிறேன். இன்னும் ரொம்ப ஆழமா எனக்குள்ள அவர் ரத்தம் தான் ஓடுங்குதுங்கிறத நான் அறிந்து வச்சிருக்கேன். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்தவ விசுவாசம் என்பது நம் தேவனை நம்புவதற்கு மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்காக மாத்திரமல்ல, ஏதோ சில கோட்பாடுகளை நாம் ஆம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதல்ல, தேவனை அந்யோன்யமாக உளப்பூர்வமாக நம் வாழ்விலே அறிந்து அனுபவித்து ஏற்றுக்கொள்வது. இப்ப யோவான் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிச்சோம்னா, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துட்ட போய் அநேகர் குணம் பெற்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் என்னை குணமாக்கினார் அப்படின்னு தெரியாமே குணம் பெற்றாங்க. வசனத்துல ஆதாரம் இருக்கு. அப்ப இயேசுவை அறியாமலேயே நீங்கள் இயேசுவினிடத்திலே போகும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலாம். ஆனால் நாம் இயேசுவை அறிந்து அனுபவிப்பது என்பது வேறு. அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். இது பவுல் எழுதின கடைசி நிருபம். தன்னுடைய வாழ்நாள் இறுதியில, அந்த முதுமையான நாட்களிலே தன் ஓட்டத்தை முடிக்க ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஊழியன் அவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆரம்ப நாட்கள்லே சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிச்சிருக்கலாம்.
இன்றைக்கு இயேசுதான் என் இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறோமா, அனுபவிக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம்.